அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். த ரைஸ் எழுமின் அமைப்பினுடைய 14வது அனைத்துலக மாநாடு இம்மாதம் 9, 10, 11 நாட்களில் ஐடிசி சோழா கிராண்ட் விடுதியிலும், அதற்கு முன்னதாக ஒரு மிகப்பெரிய பொது நிகழ்வு 8ஆம் தேதி காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை இந்த மகளிர் கிறித்தவ கல்லூரியிலும் நடைபெறுகிறது. அடிப்படையில் இந்த மாநாடு எதற்காக என்கின்ற கேள்வி, கோட்பாட்டு பின்புலத்திலிருந்து நாங்கள் இதை அணுகுகின்ற பொழுது, வள்ளுவ பெருந்தகை சொன்ன செய்க பொருளை செருணர் செருக்கு அறுக்கும் எஃகு அதனில் கூறியது இல். நீங்கள் உங்களுக்கு எதிரான எல்லா எதிர்ப்பையும் எதிரிகளையும் நீக்க வேண்டுமென்றால் செல்வத்தை விட சிறந்த வலிமையான ஆயுதம் ஒன்றும் இல்லை என்பதும், அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறன் அறிந்து தீதின்றி வந்த பொருள். தீதின்றி வந்த பொருள் அறச்செயல்களை செய்ய வைக்கும். அறச்செயல்கள் இந்த உலகத்தில் நடப்பதற்கு செல்வம் முதன்மையானது என்கின்ற புரிதலினுடைய அடிப்படையிலும் இந்த இயக்கத்தை 6 ஆண்டுகளாக நடத்தி வருகின்றோம். த ரைஸ் எழுமின் அமைப்பு 6 ஆண்டுகளில் 31 நாடுகளில் கிளைகளை பரப்பியிருக்கிறது. 10,000த்திற்கு மேலான உறுப்பினர்களை இன்று கொண்டு வளர்ந்திருக்கிறது என்பது அது மிகப்பெரிய வெற்றி. தமிழகத்தில் தமிழர்கள் வாழ்கின்ற நாடுகளில் பல்வேறு தொழில் வணிக அமைப்புகள் சிறப்பான பணிகளை செய்து வந்தாலும் கூட, உலகம் முழுவதும் இருக்கிற தமிழ் தொழிலதிபர்களையும் திறனாளர்களையும் இணைக்கின்ற ஒரு அமைப்பு இல்லை. அந்த பணியை த ரைஸ் எழுமின் அமைப்பு மட்டுமே செய்து வருகிறது. இந்த அமைப்பினுடைய 3வது மாநாடு மிகப்பெரிய அளவில் மகளிர் கிறித்தவ கல்லூரியில் நடைபெற்றது ஒரு திருப்புமுனை என்பதையும் இங்கே பதிவு செய்து கொண்டு, இந்த அமைப்பினுடைய முந்தைய கடைசி 13வது மாநாடு உலகத்தினுடைய வல்லமை மிக்க நாடுகளின் தலைவர்களும் உலகத்தின் வல்லமை மிக்க நிறுவனங்களினுடைய தலைவர்களும் ஒன்று கூடி உலகின் பொருளாதார தலைவிதியை முடிவு செய்கிற சுவிட்சர்லாந்து நாட்டு டாவோஸ் அரங்கில் நடைபெற்றது என்பதை, கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது என்பதை மனநிறைவுடனும் மகிழ்ச்சியுடனும் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகின்றேன். காரணம், தமிழர்களாலும் அப்படி ஒரு டாவோஸ் அரங்கிற்கு சென்று நிற்க முடியும் என்பதை இந்த அமைப்பு நிரூபித்தது. 8 முதல் 11ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற இந்த மாநாட்டினுடைய சிறப்பு என்னவென்றால், இது மிகைப்படுத்தி சொல்வதல்ல, தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையே, மீண்டும் சொல்கிறேன், மிகைப்படுத்தல் எனக்கு பிடிப்பது இல்லை. எனினும் ஒரு பணிவான பெருமிதத்தோடு நான் இங்கு பதிவு செய்தே ஆக வேண்டும். தமிழர்களினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றில் இத்தனை நாடுகளிலிருந்து தொழிலதிபர்களும் திறனாளர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி வந்த நிகழ்வு இல்லை. அதுவும் ஒரு பொது சமூக அமைப்பினுடைய முயற்சியால். அரசுகளால் எளிதாக இதை செய்துவிட முடியும். ஆனால் ஒரு பொது சமூக முயற்சியாக 40 நாடுகள், நகரங்கள், நாடுகள் என்றால் ஒரு 31 நாடுகள், மிகப்பெரிய நகரங்கள் என்று இணைத்து பார்க்கின்ற பொழுது 40க்கு மேலான நாடுகள், மிகப்பெரிய நகரங்களிலிருந்து சுமார் 1000 தமிழ் தொழிலதிபர்கள், வணிகர்கள் ஒன்று கூடி இணைந்து வருகிறார்கள். சுவிட்சர்லாந்து நாட்டிலிருந்து மட்டுமே இதுவரை 27 பேர் பதிவு செய்திருக்கிறார்கள். அமெரிக்காவிலிருந்து 30க்கு மேலாக பதிவு செய்திருக்கிறார்கள். அபுதாபி, துபாய் நகரங்களிலிருந்து 70க்கு மேலானவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். இப்படி 1000த்திற்கு மேலான 40க்கு மேலான நாடுகள், நகரங்கள் என்பது ஒரு மிகப்பெரிய நிகழ்வு. 1. 2, வருகின்றவர்கள் ஒரு எல்லோரையும் உள்ளடக்குகின்ற என்று சொல்லுகிறோம்ல, இன்க்ளூசிவ், 5 லட்சம் 10 லட்சம் என்கின்ற அளவில் தொழில் செய்கிறவர்களும் வருகிறார்கள். 100 கோடி 1000 கோடி 5000 கோடி என்று தொழில் செய்கிறவர்களும் வருகிறார்கள். ஆக தொழில் தேடி வருகிறவர்களுக்கு தொழில் கிடைக்கும். அதிலும் தமிழ் களத்தில் நடக்கின்ற ஒரு பெரும் அதிசயம், எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை, நாங்கள் தொழில் கொடுக்க வருகிறோம், தமிழர்களுக்கு உதவ வருகிறோம் என்று சொல்லிக்கொண்டு பதிவு செய்தவர்களை பலர் நாங்கள் அறிந்திருக்கிறோம். இது ஒரு தமிழ் களத்தில் நடக்கின்ற ஒரு பெரிய அதிசயம். தமிழிலேயே பேசி தொழில் வணிகம் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையினை ஆங்கிலம் தெரியாத தமிழ் தொழிலதிபர்களுக்கு, தமிழ் தொழிலதிபர்கள் 90% பேர் ஆங்கிலத்தில் சரளமாக பேச தெரிந்தவர்கள் அல்ல. அவர்கள் பொதுவாக இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு வருகின்ற பொழுது ஒரு தயக்கமும் கூச்சமும் இருப்பது உண்டு. அந்த தயக்கம், கூச்சம் என்கின்ற தடைகளை கடந்து நீங்கள் தொழில் வணிகம் செய்ய முடியும் என்கின்ற தன்னம்பிக்கையினையும் இந்த அமைப்பு உருவாக்கி இருக்கிறது.
இன்னொரு மிக முக்கியமான என்னவென்றால் வெவ்வேறு துறைகளுக்கும் இங்கு தனித்துவம் தரப்படுகிறது. இப்போ உதாரணமாக இப்போ டாக்டர் வெற்றிவேல் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். பீவல் குழுமத்தினுடைய தலைவர் அவருடைய தலைமையில் தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் என்கின்ற அனைத்துலக தமிழ் மருத்துவர்கள் மற்றும் மருத்துவத்துறை சார்ந்தவர்களுக்கான ஒரு கூட்டமைப்பை வைத்திருக்கின்றோம். அவர்கள் இந்த மாநாட்டிற்குள் ஒரு நாள் முழு நிகழ்வை நடத்துகின்றார்கள். 21ஆம் நூற்றாண்டிலான மருத்துவம் பற்றி அவர் நிறைவில் இங்கு உரையாற்றுவார். இதுபோல வெவ்வேறு துறைகள், இப்போ பேராசிரியர் அவர்கள் இந்த நிறுவனத்தினுடைய பிரின்சிபல் அவர்கள் இருக்கின்றார்கள், விநாயக மிஷன் இருக்கிறது, அவர்கள் தான் எஜுகேஷன் பார்ட்னராக ஹையர் எஜுகேஷன் பார்ட்னராக இருக்கின்றார்கள். 21ஆம் நூற்றாண்டில் உயர்கல்வி எப்படி இருக்கும், எந்த திசைகளில் செல்லும் என்பதை பற்றியும், உயர்கல்வித்துறைக்கும் மனிதவள மேம்பாட்டுத்துறை ஹெச்ஆர், சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களினுடைய ஹெச்ஆர் ஹெட்ஸ் எல்லாம் கூட்டு வரோம். ஸோ இப்போ கல்லூரிகளில் இருக்கின்றவர்களுக்கு ஹெச்ஆர் ஹெட்ஸை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இந்த ரைஸ் அமைப்பு அதற்கான பாலமாக மாறுகிறது. இந்த மாநாடு ஒரு பாலமாக மாறுகிறது. மட்டுமல்ல, இந்த கல்லூரிகளோடு நிரந்தர மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பண்ணுவதற்கு, அதாவது இப்படியெல்லாம் நீங்கள் உங்களை பயிற்றுவித்து கொண்டால், உங்களை தகுதிப்படுத்தி கொண்டால் வேலை எளிதாக கிடைக்கும் என்று அவர்களை வழி நடத்துவதற்கு சென்னையில் உள்ள, தமிழகத்தில் உள்ள மனிதவள மேம்பாட்டு சமூகம், ஹெச்ஆர் சமூகம் இந்த மாநாட்டின் மூலமாக ஒரு ஒப்பந்த புள்ளியில், ஒரு ஒருமை புள்ளியில் வருகிறது என்பது தனிச்சிறப்பு. அதைவிட முக்கியமாக ஐடி துறைக்கு ஒரு தனித்துவம் கொடுக்கின்றோம். காரணம், டீப் டெக்னாலஜி தெரியும். இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசுகிறோம். ஆனால் நமது அமைப்பில் வருகின்ற பேராளுமைகள் சொல்கிறார்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்பது முடிந்து போய்விட்டது, அடுத்து நாம் பேச வேண்டியது குவாண்டம் இன்டெலிஜென்ஸ், அதை பற்றி பேசுவோம். அதற்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது? 2 திசைகளில் இதை நாங்கள் அணுகுகின்றோம். எப்படி என்றால், ஒன்று, இன்று 2025 என்ன நடக்கிறது என்பதல்ல, 2040 என்ன நடக்கப் போகிறது, அதற்கு தமிழ் சமூகத்தை ஆயத்தப்படுத்துவது எப்படி என்கின்ற உரையாடலும். இந்த டீப் டெக் என்பது வெறும் ஒரு சிறு தொகுதியினருக்கானது மட்டுமல்ல, கடைக்கோடி தமிழர்களுக்கும் கொண்டு சேர்ப்பது எப்படி. அதற்காக இந்த மாநாட்டில் தமிழக அரசிற்கும் தமிழுலகிற்கும் ஒரு முக்கியமான பரிந்துரையை கூட நாங்கள் முன்வைக்கின்றோம். தமிழ், ஆங்கிலம், இந்தி என்கின்ற மும்மொழி கொள்கை விவாதத்தை கைவிட்டுவிட்டு, ஏனென்றால் தேவையான மொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்வார்கள் என்பது மனித இயல்பு, உலக இயல்பு. அதற்கு மாறாக தமிழ், ஆங்கிலம் ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ், அது பைத்தானாக இருக்கலாம், வேறு ஏதாவது இப்படி ஒரு மும்மொழி கொள்கையை ஏன் அரசு முன்வைக்கக்கூடாது எனில், கடைக்கோடி அரசு பள்ளி மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் அவர்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போதே ஒரு டிஜிட்டல் லாங்குவேஜ் படிக்கின்ற பொழுது இன்று பேசப்படுகின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங் இந்த ஒரு காலகட்டத்தில் வெறும் உயர் நடுத்தர அல்லது நடுத்தர வசதி படைத்த மாணாக்கர்கள் மட்டுமல்ல இடம் பிடிப்பார்கள், ஏழை எளிய மக்களும் இடம் பிடிக்க முடியும் என்கின்ற நோக்கத்தில் இதை ஒரு இயக்கமாகவே முன்னெடுத்து செல்ல விரும்புகின்றது. இந்த நிகழ்வுக்கு மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய அமெரிக்காவின் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடைய ஏஐ டைரக்டர் செசில் சுந்தர் அவர்கள் வருகின்றார்கள். அதே போல அமெரிக்காவில் ஃபெக்கி ஏஐ என்கின்ற ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய கணேஷ் ராதாகிருஷ்ணன், டிலிகன் வேலி நம்ம ஊரில் நடத்தி அந்த ஊரிலும் அமெரிக்காவிலும் மிகப்பெரிய நிறுவனம் பிரபாகரன் முருகையா, அப்படி என்று நாம் நினைத்து பார்த்திட முடியாத, அல்லது ஜோஹோ நிறுவனத்தினுடைய இயக்குனர் ராஜேந்திரன் தண்டபாணி, இப்படி மிகப்பெரிய ஆளுமைகள் இந்த மாநாட்டிற்கு வருகின்றார்கள். எல்லோருக்கும் இது கிடைக்க வேண்டும். ஐடிசியில் வரவங்களுக்கு கொஞ்சம் செலவு அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா 3 நாள் செலவுங்கிறது அதிகம். ஆனால் சென்னையில் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிற பிள்ளைங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க, இன்னும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிற பிள்ளைங்க இந்த அறிவையெல்லாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மகளிர் கிறித்தவ கல்லூரி முன்வந்த காரணத்தினால் சென்னையினுடைய அனைத்து கல்லூரிகளுக்கும் தகவல் சொல்லி 1000க்கும் மேலான மாணவர்களை இந்த உலக ஆளுமைகள் 8ஆம் தேதி 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சந்தித்து தங்கள் அறிவையும் தங்கள் அனுபவத்தையும் ஆர்டிஃபிஷியல் என்ற துறையில் என்னென்ன செய்ய முடியும் என்பதையும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இது ஆக இப்படி பல நிகழ்வுகள், குறைந்தபட்சம் B2B தான், ஏற்றுமதி இறக்குமதி வணிகம் செய்கின்றவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இந்த மாநாட்டினுடைய முழக்கம் அறைகூவலே வணிகம் வெல் வைய தலைமைகொள், செல்வத்தில் வென்றால்தான் தமிழர்கள் இன்று சிறக்க முடியும் என்பதால் என்ன சிறப்புன்னு நீங்கள் கேட்பீங்க. வேறு ஒன்றும் கிடையாதுங்க. 40 நாடுகளில் இங்கே இருக்கக்கூடிய தொழில் வணிகம் செய்கிறவங்க, ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரணும்னா அது பல லட்சக்கணக்கான செலவு. எந்த செலவும் இல்லாமல் சென்னைக்கு வந்தால் மட்டும் போதும். அதுவும் சென்னையில் இருக்கிறவர்கள் மாலையில் வீட்டுக்கு சென்று விடலாம். நீங்கள் பகல் நேரத்தில் வந்து 40 நாடுகளின் நகரங்களின் தொழில் வணிக தமிழ் ஆளுமைகளோடு ஒரு நல்லுறவை உருவாக்கி கொள்ளலாம். ஏற்றுமதி இறக்குமதி வணிகம்
சிறக்கச் செய்யலாம் என்கின்றது இந்த மாநாட்டினுடைய ஒரு தனித்துவம். குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடி அளவுக்காவது தொழில் வணிக பரிமாற்றங்கள் சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோர் மத்தியில் நடக்கப் போகிறது எங்களினுடைய ஒரு மதிப்பீடாக இருக்கிறது. இன்னொரு மிக முக்கியமான தனித்துவம் இந்த மாநாட்டில் என்ன இருக்கிறது என்றால், சமூக நோக்குடைய சில முக்கிய செயற்பாடுகளையும் இந்த மாநாட்டின் ஊடாக நாங்கள் எடுக்கின்றோம். அதில் ஒன்று ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், இந்த மும்மொழி கொள்கை என்பது புதிய மும்மொழி கொள்கை. தமிழ், ஆங்கிலம் ஒரு டிஜிட்டல் மொழி. அந்த டிஜிட்டல் மொழி பல மொழிகள் இருக்கின்றன, ஏதேனும் ஒரு டிஜிட்டல் மொழி என்பது. இரண்டாவது, பாராளுமன்ற உறுப்பினர்களோடு, அதாவது அரசியலுக்கும் தொழில் முனைவோருக்கும் ஒரு இடைவெளி இருக்கிறது. ஏதாவது காரியங்களாக வேண்டுமென்றால் சென்று பேசி காரியம் சாதித்துக் கொள்கிற ஒரு அணுகுமுறை தான் இருக்கிறதே தவிர, ஒவ்வொரு மாதமும் அல்லது 3 மாதங்களுக்கு ஒரு முறை இந்த தொழில் வணிக சமூகமும் அரசியல் சமூகமும் இணைந்து வந்து உரையாடுகின்ற ஒரு ஒழுங்கு, ஒரு பண்பாடு இங்கு இல்லை. அதை உருவாக்குங்கள் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையாக வைக்கின்றோம். காரணம், அரசியல் பொருளாதாரம் என்பது மிக முக்கியம். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா காரியங்கள் சாதிக்கிறவர்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, வடநாட்டவர்களாகத்தான் அதிகமாக இருக்கிறார்கள். காரணம், அவர்கள் அரசியல் சமூகத்தோடு இணக்கப்பாடாக நடந்து கொள்கிறார்கள். அரசியல் சமூகத்தோடும் தொழில் வணிக சமூகம் இணைந்து வருகிற ஒரு போக்கையும் நாங்கள் உருவாக்க விரும்புகின்றோம். 2, மூன்றாவது மிக முக்கியமாக, இந்தியா மிகப்பெரிய பொருளாதாரம், சந்தை. இந்திய சந்தை என்பது மிகப்பெரிய சந்தையாக அடுத்த 20 ஆண்டுகளில் வருகின்ற போது வேற்று மாநிலத்தவர்களெல்லாம் இங்கு வந்து சிறப்பாக வணிகம் செய்கிறார்கள். தமிழர்களும் எல்லா மாநிலங்களுக்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக கர்நாடக மாநிலம், பெங்களூர், மும்பை, புவனேஸ்வர், கல்கத்தா, டெல்லி போன்ற நகரங்களில் நமது கிளைகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன. பெங்களூரில் மட்டுமே 4 கிளைகள் இருக்கிறது. 75க்கும் மேலான தமிழர்கள் அங்கிருந்து இந்த மாநாட்டிற்கு வருகிறார்கள். மும்பையிலிருந்து வருகிறார்கள், புவனேஸ்வரிலிருந்து வருகிறார்கள், புதுடில்லியிலிருந்து வருகிறார்கள், கல்கத்தாவிலிருந்து வருகிறார்கள், அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலிருந்து வருகிறார்கள். இந்தியாவுக்குள்ளேயே உலக அளவுக்கான வணிகம் செய்கின்ற வாய்ப்புகள் இருக்கின்ற பொழுது தமிழர்களே அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழக எல்லையை கடந்து ஏனைய மாநிலங்களுக்கும் செல்லுங்கள். அதற்கான ஒரு ஒழுங்கையும், அந்த வகையில் புதுடில்லியில் மட்டுமல்ல தமிழ்நாடு ஹவுஸ் இருக்க வேண்டும், கர்நாடகத்திலும் இருக்க வேண்டும், மும்பையிலும் இருக்க வேண்டும், ஏனைய முக்கிய நகரங்களிலும் தமிழக இல்லம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அது தமிழ் தொழிலதிபர்களுக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் இந்த மாநாட்டின் மூலமாக கேட்கின்றோம். 4வதாக மிக மிக முக்கியமானது, தமிழீழ அந்த போரில் விதவைகளானவர்களினுடைய எண்ணிக்கை மட்டுமே 1 லட்சத்திற்கு மேல். கணவனை இழந்து விதவைகளான தமிழ் பெண்களினுடைய எண்ணிக்கை 1 லட்சம் பேர். அவர்களில் பலர் இறந்து விட்டார்கள். இன்னும் பதிவு செய்த அட்டவணைப்படி 70,000க்கு மேலான விதவைகள், கணவனை இழந்தவர்கள் என்று சொல்லலாம், விதவைகள் என்பது கூட, ஆனால் புரிதலுக்காக மட்டும் அதை சொல்கிறேனே தவிர நான் அந்த வார்த்தை, அந்த சொல்லை ஏற்றுக்கொள்கிறவன் அல்ல. கணவனை இழந்த பெண்கள் 70,000 பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நம்பிக்கை என்ற ஒரு திட்டத்தை ஹலீமா அறக்கட்டளையுடன் இணைந்து இந்த மாநாடு அறிவிக்கிறது. ஏற்கனவே ஹலீமா அறக்கட்டளை இதற்காக 80 லட்சம் ரூபாயை ஒதுக்கி இருக்கிறது. அது மாடு வளர்ப்பாக, கறவை மாடு வளர்ப்பாக இருக்கலாம், ஒருங்கிணைந்த ஒரு விவசாயமாக இருக்கலாம். 1 ஆண்டு காலத்தில் அவர்கள் ஒரு கூட்டுறவாக மாற வேண்டும். 2 ஆண்டு காலத்தில் அவர்கள் இன்னும் ஒரு 500 பேர் என்கின்ற அளவுக்கேனும் வளர வேண்டும். 3வது ஆண்டில் நமது ஊரில் இருக்கிற ஆவின் போல, அதே போல அமுல் என்கின்ற அந்த கூட்டுறவு திட்டத்தினுடைய முன்மாதிரியில் இந்த 70,000 விதவை பெண்களில் குறைந்தபட்சம் ஒரு 20,000 பேரையாவது வாழ்வாதார வழிக்கு கொண்டு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிராண்ட், ஒரு ஆவின் போல, அமுல் போல ஒரு பிராண்ட் அங்கு உருவாக்க உதவ வேண்டும் என்கின்ற அந்த அறைகூவலையும் இந்த மாநாடு விடுக்கிறது. 4வதாக தமிழூர் என்கின்ற ஒரு திட்டத்தை இந்த மாநாடு முன்வைக்கிறது. இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா மலையாள கேரளா கிளப் இருக்கும், நீங்கள் ஆந்திரா கிளப் இருக்கும், பலவேறு கிளப் இருக்கும். ஆனால் கிளப்புங்கிறது ஏதோ நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூட, அது ஒரு மது அருந்துகிற இடமாக நாம் சுருக்கி விடாமல், அது கலை, பண்பாடு, மொழி, தொழில் வணிக பரிமாற்றங்கள் இவையெல்லாம் நடக்கிற ஒரு இடமாக கருதினோம் என்றால் அது ஒரு நல்ல யோசனை, விளையாடுவதற்கு, தொழில் வணிகம் பேசுவதற்கு. ஸோ அந்த வகையில் உலகெங்கிலும் இருந்து தமிழர்கள் வரலாம், வந்து தங்கலாம், தொழில் வணிகம் பேசலாம், பரதநாட்டியம் கற்றுக்கொள்ளலாம், மரபிசை கற்றுக்கொள்ளலாம், களரி கற்றுக்கொள்ளலாம், சிலம்பம் கற்றுக்கொள்ளலாம். சீனாவில் இருக்கிறதைப் போல ஒரு ஷாவலின் ஒரு டெம்பிள் நம்முடைய சிலம்பத்திற்காகவும் வர வேண்டும், ஒரு இயற்கையான சூழலில் வாழ வேண்டும் என்பதற்காக மாவட்டங்கள் தோறும் தமிழூர் என்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்கின்ற வகையில் முதல் தமிழூர்
திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் ஒரு ஊரில் நாங்கள் ஏற்கனவே ஒரு நிலம் வாங்கிவிட்டோம், அதை பூர்வாங்கமாக அறிவித்து அப்படி ஒரு தமிழூர் ஒன்றை கட்டமைக்கின்ற ஒரு பணியும் இந்த மாநாட்டினூடாக நடைபெற இருக்கின்றது. ஊடகத்தினூடாக ஒரு முக்கிய அழைப்பு என்னவென்றால் 8ஆம் தேதி எல்லோரும் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரிக்கு மாணவ சமூகத்தினர் வாருங்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், குவாண்டம் கம்ப்யூட்டிங், இவை பற்றியெல்லாம், குவாண்டம் இன்டெலிஜென்ஸ் இவை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள விரும்புகிறவர்கள் வாருங்கள். அதே போல இந்த அனைத்துலக ஐடி துறையினருக்காக இருக்கின்ற அமைப்பில் இணைய விரும்புகிறவர்களும் 8ஆம் தேதி நீங்கள் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரிக்கு வரலாம். கட்டணம் எதுவும் இல்லை, ஆனால் பதிவு செய்ய வேண்டும். அதற்கான லிங்க் எல்லாம் அறிவிக்கப்படும். அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் பகிர்ந்து கொண்டு, நிறைய நான் நீண்டு பேசிவிட்டேன். ஊடகத்துறை அன்பர்களுக்காக நான் சுருக்கமாகவும் கடைசியில் 1 நிமிடம் 2 நிமிடம் பேசுவேன். அதற்கு முன்னால் முதலில் என்னிடம் உங்களுக்கு கேள்வி இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதற்கு பிறகு தமிழ் டாக்டர்ஸ் இன்டர்நேஷனல் யார், என்ன செய்ய போகிறார்கள் என்பதை நம்முடைய டாக்டர் அவர்கள் சொல்லுவார்கள். இந்த நேரத்தில் இந்த மாநாடு என்பது உங்களுக்கு தெரியும், நாங்கள் மிகப்பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ அல்லது அரசிடமிருந்து நிதியுதவி பெற்றோ இந்த 13 மாநாடுகளும் 14 மாநாடும் நடக்கவில்லை. இது பொது சமூகத்தினுடையவும் நல்லுள்ளம் கொண்ட தொழில் நிறுவனங்களினுடையும் துணையோடு தான் நடந்து வந்திருக்கின்றது. அவ்வகையில் இந்த மாநாட்டினுடைய பிரசன்டிங் ஸ்பான்சராக முன்வந்திருக்கின்ற G2 நிறுவனத்திற்கு நாங்கள் இங்கு பொதுக்களத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றோம். தரமான நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிஸை முறைப்படி நாங்கள் பொதுவாக பின்புலங்களை முறைப்படி படிக்காமல் எந்த நிறுவனத்தோடும் நாங்களும் செல்வது இல்லை. அந்த வகையில் சட்டங்களினுடைய அடிப்படையில் செயல்படுகின்ற அந்த நிறுவனம் எங்களுக்கு புரவலாக வந்திருக்கிறது என்பதற்கு நாங்கள் இங்கு நன்றியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த தமிழர் திட்டமும் CTRASIS என்கின்ற அமைப்பும், தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம் என்கின்ற அமைப்பும் இன்னும் துணை தருகின்றன. விநாயக மிஷன் உயர்கல்வி ஒரு பார்ட்னராக வந்திருக்கிறது. இப்படி பல நிறுவனங்கள் துணை தந்திருக்கின்றன. அவர்களுக்கும் எங்கள் நன்றியை பதிவு செய்து கொண்டு, இங்கு நிறைய பேர் இருக்கின்றார்கள் நான் பதிவு செய்வதற்கு. ஆனால் இந்த ஒரு நிலையிலும் கூட அவர் மெர்கன்டைல் பேங்குக்கு டைரக்டராக இருந்தார். மெர்கன்டைல் பேங்க் தான் பேங்கிங் பார்ட்னராக வந்திருக்காங்க. இப்படி பலர் துணை தந்திருக்கின்றார்கள். பெரிஸ் மகேந்திரவேல் அவர்கள் மெர்கன்டைல் பேங்கினுடைய அவர் ஒரு தலைவராக, இயக்குனராக இருந்தவர். ஊர் ஊராக சென்று இந்த அமைப்பை அவர் என்று வளர்த்து கொண்டிருக்கின்றார். அவர் சாதாரண ஒரு ஆளுமை கிடையாது. தமிழ் உலகம் உண்மையிலே பார்க்க வேண்டிய ஆளுமை. அதே போல் G2 நிறுவனத்தில் சிவகுமார் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர் சேல்ஸுக்கு ஹெட் பண்ணுறாரு. சார் நீங்கள் ஜுனைத் பாபு அவர்கள் சிஓ வந்திருக்காங்க. அவங்களும் பேசுவாங்க. ஒய் தே ஆர் அசோசியேட்டிங் வித் திஸ் பர்டிகுலர் ஈவெண்ட்டுங்கிறது. மெடிடூருங்கிறது உலகம் முழுவதும் உள்ள, நம்ம கோயம்புத்தூர் இந்தியாவினுடைய மெடிக்கல் டூரிசம் டெஸ்டினேஷனுங்க. அதே மாதிரி சென்னையும் மெடிக்கல் டூரிசம் டெஸ்டினேஷன். இதை உலகத்தோடு இணைக்க வேண்டுங்கிறதுக்காக ஒரு தமிழர் நம்ம மெடிடூர் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை அங்கே தொடங்கியிருக்காரு. அதனுடைய தலைவரும் வந்திருக்கின்றார். விநாயக மிஷனுடைய சார்பில் மட்டுமல்ல, எங்கள் அமைப்பிற்கு அவர் சாதாரண ஆளில் லக்ஷ்மி மோகன், சென்னையில் யாருக்காவது வேலை வேணும்னா அவருடைய நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க. எந்த நிறுவனத்தில் வேலை வேணுனாலும் HR கம்யூனிட்டியை அவர் அப்படி வச்சிருக்கிறார், கையில் வச்சிருக்கிறாருன்னு வச்சுங்களேன். ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு இனிமேல் தொந்தரவு தான். இருந்தாலும் இந்த இப்போ நீங்கள் பெரிய பெரிய நிறுவனங்களில் யாருக்காவது வேலை வாங்கி கொடுக்கணும்னா எந்த காசும் வாங்காமல், எந்த ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் உதவி செய்யக்கூடிய ஒரு பேராசிரியர் எங்களினுடைய அமைப்பினுடைய ஒரு முக்கியமானவராகவும் இருக்கின்றார். மற்றபடி இந்த நாளை ஒழுங்கு செய்த எல்லோருக்கும் ஊடகங்கள் இந்த சமீப நாட்களாக இந்த முயற்சியை நன்றாக புரிந்து கொண்டிருக்கின்றன. அந்த உதவி தந்து கொண்டிருப்பதற்கு நாங்கள் உண்மையிலேயே பெரிய நன்றி கடன் பட்டிருக்கின்றோம். நியூஸ் 7 தோழமையாக தந்திருக்கிறது. தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ் தோழமையாக எங்களுக்கு வந்திருக்கின்றார்கள். எல்லோரும் தோழமை தந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்கின்ற ஒரு வேண்டுதலோடும் நிறைவு செய்து கொண்டு, முதலில் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். அதன் பிறகு டாக்டர் வெற்றிவேல் அவர்கள், அதன் பிறகு G2 நிறுவனம் அவர்கள் சொல்வார்கள். பெரிஸ் அவர்களும் ஒரு சில வார்த்தைகள் சொல்வார்கள். நிறைவாக நான் ஒரு 2 நிமிஷத்தில் முடிச்சேன். மன்னிக்கணும், ஐயோ நாம் சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேங்க. இனாகரேஷன் அப்படின்னு இல்லைங்க, ஒவ்வொரு துறை சார்ந்தும் நாங்கள் அந்தந்த துறை சார்ந்த அமைச்சர்களை நாங்கள் கூப்பிட்டுருக்கிறோம். மூத்த அமைச்சர்கள் என்று பட்டியலிட்டு வரிசைப்படுத்த வேண்டுமென்றால் நமக்கு நகர்ப்புற நிர்வாகம், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் மாண்புமிகு KN நேரு அவர்கள் தன்னுடைய வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். சிறு குறு நடுத்தர தொழில் வளர்ச்சிக்கான அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு தாமோ அன்பரசன் அவர்கள் தன்னுடைய வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். IT துறை அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் துறைக்கான அமைச்சர் டாக்டர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். அவர் மகளிர் கிறிஸ்தவ கல்லூரிக்கும் தன்னுடைய
வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு டிஆர்பி ராஜா அவர்கள் தன்னுடைய வருகையை உறுதி செய்திருக்கின்றார்கள். இன்னும் ஓரிரு அமைச்சர்கள் அந்த நேரம் அசம்பிளி வேறு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. 7, 8, 9, 10 அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் அந்த நேரத்தை கொஞ்சம் ரீநெகோஷியேட் பண்ண, அல்லது உயர்கல்வித்துறை அமைச்சரும் வரணும், சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சர் அது சொல்ல மறந்துட்டு, நாங்கள் அந்த தமிழூர் அங்கே பண்ணுறோம்ல குற்றாலம் பக்கத்தில் நவ திருப்பதி இருக்கிற மாதிரி நாங்கள் இப்போ நவ கைலாயம் ஒன்று அடையாளப்படுத்தியிருக்கோங்க. அந்த பகுதியில் வந்து, அதாவது அகத்தியமலையை ஒட்டியே, தாமிரபரணியை ஒட்டியே வருகின்ற சிவாலயங்கள், நவ சிவாலயங்களை அடையாளப்படுத்தி நவ திருப்பதிக்கு நீங்கள் போகிற மாதிரி நவ கைலாயத்துக்கும் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பை இந்த மாநாட்டின் ஊடாக நாங்கள் விடுக்கிறோம். அதே மாதிரி தமிழூர் இன்னொன்று செய்யணும்னா பல்மைரா டூரிசம், பனை டூரிசம். சவுத்துலேருந்து வரவங்களுக்கு தெரியும், அந்த பெல்ட்டுங்கிறது முதலியார்பட்டியாக இருக்கட்டும், அந்த பெல்ட்டுங்கிறது இன்னும் சுத்தமான பதநீர் குடிக்க வேண்டுமென்றால், சுத்தமான வேறு எதையும் நான் சொல்லலை, சுத்தமான பதநீர் குடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அந்த பகுதிக்கு வரலாம் என்பதால் பல்மைரா டூரிசம் பண்ணலான் இருக்கிறோம். பயோடைவர்சிட்டி டூரிசம்லாம் அந்த தமிழூரை மையமாகப்படுத்தி செய்யலாம். அதனால் சுற்றுலா வளர்ச்சித்துறை அமைச்சரையும் அழைக்கலான் இருக்கிறோம். எப்படியும் ஒரு 8-10 அமைச்சர்கள் இதில் பங்கேற்பார்கள். அதுவும் ஒரு சிறப்பாக இருக்கும். இதில் உங்கள் கேள்விக்கு 2 வகையான பதில் உண்டுங்க. ஒன்று, அடிப்படையில் தமிழர்கள் ஒருவருக்கொருவர் தொழில் வணிக உறவை உருவாக்கி கொள்வது, அதுதான் முதல் அடிப்படை. ஸோ நெட்வொர்க்கிங் தான் 60% முக்கியத்துவம் என்பது. தமிழர்கள் ஒருவருக்கொருவர் தொழில் வணிக உறவை உருவாக்கி கொள்வது உள்ளபடியே 9, 10, 11 நாட்களில் இந்த மாநாடை வைப்பதற்கு காரணமும் 11, 12 அயலகத் தமிழர்களுக்கான நிகழ்வு நடைபெறுகின்றது. இங்கு வருகிறவர்கள் அப்படியே 11ஆம் தேதி மதிய உணவை முடித்துக்கொண்டு அயலகத் தமிழர் நிகழ்வுக்கும் எல்லோரும் இணைந்து செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கால ஒழுங்கையே முடிவு செய்தோம். பல்வேறு சுவாரஸ்யமான செய்திகளுடன் இறுதி தீர்ப்பு மாத இதழ் தற்போது கடைகளில்